எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு குழந்தையினுடைய ஜாதகம். இந்த குழந்தை பிறந்து ஒரு வயது 1.25 வயதிலே அவருடைய அப்பா இறந்து விட்டார். அவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருந்தால் அவர் இந்த சிறு வயதிலேயே அப்பாவை இழக்க நேரிடும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இவர் 19/10/2004 24 பிறந்துள்ளார். காலையில் 7:50 கடலூரில் பிறந்துள்ளார். இவர் பெண் குழந்தை. இவர் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவர் துலாம் லக்னம். லக்னத்திலே சூரியன், புதன் அஸ்தங்கம், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 5இல் சனி, 6இல் ராகு, 7இல் சந்திரன், 8இல் குரு, 9இல் செவ்வாய், 12இல் கேது. இவர் பிறக்கும் பொழுது சுக்கிர தசை 2 வருடம் 8 மாதம் 26 நாட்கள் ஆகும். சுக்கிர தசையில் புதன் புத்தி தான் இவர் பிறந்துள்ளார். இவருக்கு வயது தற்போது 1 வயது 8 மாதம் 22 நாட்கள் ஆகிறது. இவர் பிறக்கும் போதே சுக்கிர தசை புதன் புத்தியில் தான் பிறந்துள்ளார். இவருடைய அப்பா இறப்பு காலம் 1/1/2026 இந்த வருடம் ஜனவரி வருட பிறப்பன்று இவர் இறந்து விட்டார். இவருக்கு சுக்கிர தசை புதன் புத்தி ஏன் இவருடைய அப்பாவுக்கு மரணத்தை கொடுத்தது? சுக்கிரன் சனியால் 10ஆம் பார்வையாக பார்க்கப்படுகிறார். செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கிரன் சனியினுடைய பார்வையில் சுக்கிரன் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அது சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருப்பது சுக்கிர தசை சரியில்லாத அமைப்பாகும். அந்த சுக்கிரனுக்கு இந்த லக்னத்துக்கு அவயோகர் என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து அந்த குருவினுடைய பார்வை சுபத்துவம் படுத்தும் என்றால் மற்ற விஷயங்களுக்கு சுபத்துவப்படுத்தும். இந்த சுக்கிர தசை இது போல அந்த உயிர்காரகத்துவத்திற்கு ஆதிபத்திய ரீதியில் அவர் கெடுதலையே தருவார். 6ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து குருவினுடைய பார்வை சுக்கிரனுக்கு விழுவது தவறு. செவ்வாயினுடைய வீட்டில் சனியினுடைய பார்வையில் இருந்து சுக்கிரன் கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். சனி 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பது, அப்பாவை குறிக்கக்கூடிய இடம் சிம்மம். அந்த சிம்மத்தினுடைய வீட்டை சனி பார்ப்பது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் சிம்மாதிபதி அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன், அந்த சூரியன் நீசமாகி இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். ஆனால் பௌர்ணமியில் தான் பிறந்திருக்கிறார். அந்த பௌர்ணமியில் முழு பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் சூரியன் நேசமாக இருந்தால் அதனுடைய காரகத்துவம் அடிபடுகிறது. சிம்மத்தை சனி பார்ப்பது தவறான ஒரு விஷயமாகும். சூரியன் நீசமாகி இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் 9ஆம் இடத்திற்கு செவ்வாய், இந்த லக்னத்துக்கு 2, 7 உரிய மாரகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் 9ஆம் அதிபதி அப்பாவை குறிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி நீச்ச சூரியனோடு சேர்ந்து சூரியனோடு அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். ஒரு கிரகம் புதன் எந்த கிரகமாக இருந்தாலும் அஸ்தங்கமானால் அதனுடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை இழப்பதற்கு தயாராக இருக்கும். அதுபோல் 9ஆம் அதிபதியான புதன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். முழு பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் சூரியன் நேசமாகி அதனோடு சேர்ந்து இருப்பது 9ஆம் பாவகாதிபதி கடுமையான பாவத்துவ அமைப்பு. இதுபோல் இருந்தால் இவர் அப்பாவை இழக்க நேரிடுகிறது. அதாவது சனி சிம்மத்தை பார்த்து சூரியன் நேசமாகி 9ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து 9ஆம் அதிபதி நீச்ச சூரியனோடு அமர்ந்து சூரியனால் அஸ்தங்க செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல் அமைப்பு இருந்தால் அவருடைய அப்பா இறப்பதற்கான ஜாதகத்திலே தெரிகிறது. இவர் ஒரு வயது 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே இவர் அப்பா சிறு வயதிலேயே இறந்து விட்டார். இவருடைய ஜாதகத்தில் இதுபோல் 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி சூரியன் இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அப்பா இழக்க நேரிடும் என்பது ஜோதிடத்தினுடைய பலனாகும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு சோதிட சந்தேகங்கள் மற்றும் சோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.